இந்த பொண்ணு ரொம்ப குள்ளமா இருக்கனால இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த பொண்ணுக்கு ஓட சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா இதுக்கு மேல என்னால ஓட முடியலப்பான்னு. அப்ப அப்பா சொல்றாரு பாருமா நீ ரொம்ப குள்ளமா இருக்க, அதனால நீ இப்படி ஓடுனாத்தாமா கொஞ்சமாவது வளருவான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்றா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு காலேஜ் போலான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல குமார்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கனால ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அந்த இடத்துல இருக்க அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் பாப்பா கொஞ்சம் தள்ளி உட்கார் நான் உட்காரேன்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் அதுல உட்கார்றான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் போற பையன் வந்து இந்த பொண்ணுக்கு பூ கொடுக்குறான். இத பார்த்தோன்னு இந்த பொண்ணு கடுப்பாகி உன்னை விட எனக்கு வயசு அதிகம்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிச்சங்கிறது துரத்தி அனுப்பிடுறா. இதை பாத்துக்கு இருந்த அந்த பையன் இது பாப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் எந்திரிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த பையன் காலேஜ்ல போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில ஓபன் பண்ண பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு வரா. அப்ப அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட வரும்போது பையன் சொல்றான் என்ன மன்னிச்சிருமா, உன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா இதெல்லாம் நான் பெருசா இருக்க மாட்டேன் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போனா அங்க இருக்க ஒருத்தன் சொல்றான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்களான்னு. அப்ப அந்த பையன் சொல்றான் அவங்க ஒண்ணும் பாப்பா கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையனும் ஒரு ஷர்ட் எடுத்து வீட்டுக்கு வந்து அந்த ஷர்ட்டை போடுறான். அந்த ஷர்ட் வந்து மாட்டிடுது. உடனே அம்மா கிட்ட சொல்றான் அம்மா என்ன காப்பாத்து ஷர்ட் நல்லா மாட்டிக்கிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அம்மாவும் அந்த பையனை திட்டிட்டு ஒரு கத்தரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் குண்டா இருக்கனால ஒரு ட்ரெஸ்ஸை கூட போட முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பையன் அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து மொட்டை மாடியில விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு நடந்து வரும்போது இந்த பையன் சொல்றான் நான் ரொம்பவே குண்டா இருக்கேன் இதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன், அதே மாதிரி நீ ரொம்பவே ஷார்ட்டா இருக்க அதனால நீ ஃபீல் பண்றியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா நம்ம குண்டா இருந்தா ஒல்லியாருன்னு சொல்லுவாங்க, ஒல்லியா இருந்தா குண்டாருன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால அது பிரியா விடுறதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.